இந்த வெயில் காலம் நிஜமாவே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ கர்ப்பிணிகள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது பொருந்தும். எஸ்பெஷலி கர்ப்பிணிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக் திங்ஸ் தான், நம்ம பெரியவங்க சொல்கிற விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணாலே இதெல்லாம் நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா குட் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்மர்னாலே வி நோ இட் இஸ் வெரி ஹாட். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். மெயினாக ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் அட்லீஸ்ட் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் உமன் குடிக்கணும். ரெண்டாவது, யூ கேன் ஹேவ் மோர். கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, கிடியாக இருக்குன்னா ஒரு உப்பு போட்டு மோர் குடிக்கலாம். சுகர் இல்லை அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா யூ கேன் ஹேவ் ஜூஸஸ் ஆல்சோ. சூப்ஸ் குடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹாட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். காஃபி, டீ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து இட் ஹேஸ் டயூரிட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். நிறைய காஃபி, டீ குடித்தோன்னா யூரின் நிறைய வரும். ஸோ அதில் டீஹைட்ரேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவாய்ட் தி ஹாட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரை டு டேக் கோல்ட் ட்ரிங்க்ஸ். கோல்டுனா இந்த சோடா அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. பேக்கெட்டட் ஜூஸஸ்லாம் குடிக்க வேண்டாம். வீட்டில் பண்ண ஃப்ரெஷ் மோர், இளநீ, தண்ணி அண்ட் சூப்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக். ஸோ மெயினாக ஃபுட் அண்ட் வாட்டர் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லைட் ஃபுட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆயிலி அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சம்மரில் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஜஸ்ட் ஆவியில் பண்ண ஃபுட், இடியாப்பம் அந்த மாதிரி ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபர். மூணாவது பார்த்திங்கன்னா வெளியே ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். சம்மரில் வந்து குடல் இன்ஃபெக்ஷன்ஸ், லூஸ் மோஷன்ஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே காமன். அதனால் அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் கூட முடிஞ்ச வரைக்கும் ப்ரெக்னென்ட் உமன் இருக்கும்போது நிறைய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொடுக்க வேண்டாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் கேர். அதாவது முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் 2 times குளிக்கிறது பெட்டர். தே ஷுட் ஹேவ் ஷவர் 2 times a day. அண்ட் கிளாதிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஷுட் வேர் அந்த காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கணும். லைட் கலர்டு, இந்த பிளாக் எல்லாம் போட வேண்டாம். லைட் கலர்டு லூஸ் காட்டன் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெளியே போகிறதா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எப்போயுமே ப்ரெக்னென்ட் உமன் கிட்ட சொல்லுவோம், டைம் யுவர் ஒர்க் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வெளியே போகணும், பேங்க்குக்கு போகிற வேலை இருக்குது, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் எங்களை பார்க்க வராங்க, இல்லை குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், ஏதோ ஒரு வேலை இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் பிஃபோர் 10 and after 4 அப்படின்னு சொல்லுவோம். 10 to 4 வந்து அவாய்ட் பண்ணுங்கள். வெளியே போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் 10 and after 4 வில் பி சேஃபர். வெளியே போகும்போது அப்படி கட்டாயம் போய் தான் ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி வேர் காட்டன் க்ளோத்ஸ், சன்கிளாஸஸ் போட்டுக்கலாம், அண்ட் அம்ப்ரெல்லா தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ சன்ஸ்க்ரீன், லோஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான அண்ட் கண்டிப்பாக போகும்போது தண்ணி பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் பண்ணுறதுனாலே வி கேன் அவாய்ட் அண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் டீஹைட்ரேஷன், அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு, ஹீட் எக்ஸாஷன் இதெல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் இதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. மெயினாக வீட்டிலேருந்து ஃபுட்டு, தண்ணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மோர் காமன். ப்ரெக்னென்சிலையும் ரொம்ப காமன், வெயில் காலத்துலையும் நம்ம தெரியும் எல்லாருக்கும் அது ரொம்ப காமன்னு சொல்லிட்டு. ஸோ யூரின் அடிக்கடி போயிடணும். ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் வந்துட்டு இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த ட்ராவலப்போ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், இதையும் அவங்க கவனமாக இருந்தாங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். நகரப்புறத்தில் இருக்க, சிட்டியில் இருக்க பெண்களுக்கு ஓகே மேடம். கிராமப்புறங்களில் பெண்கள் இருப்பாங்க, கன்சீவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் மேடம்? கிராமப்புற பெண்களுக்கு ஆக்சுவலி நிறைய டிப்ஸ் அவங்களுக்கே தெரியும், டு பி ஃப்ரேங்க். ஏன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க, சுற்றியும் தோட்டம், மரம் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம நகரப்புறத்தில் தான் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமப்புற மக்களுக்கு மெயினாக வந்து முக்கியமானது when they are going out, ஃபார் எக்ஸாம்பிள் நடந்து போகிறாங்க ஒரு இடத்துக்குன்னா கொடை எடுத்துகிட்டு போகலாம், தண்ணியெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடணும். ரெண்டாவது வந்து ரெகுலர் செக்கப்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஃபாஸ்டிங் சுகர் கொடுத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு 2 hours கழிச்சு ஒரு டெஸ்ட் இருக்குன்னா 2 நாள் வேணால் போகலாம். ஒரு நாள் காலையில் போய் ஃபாஸ்டிங் டெஸ்ட் கொடுத்துடலாம். சாப்பிட்டு கொடுக்குற டெஸ்ட் இன்னொரு நாளைக்கு போயிட்டு கொடுத்துட்டு வர்றது சேஃபர். அதை தவிர அங்கேயே இருந்து ஃபுல் டே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டாம் இஃப் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் நாட் குட். ஸோ அண்ட் மெயினாக கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, கரெக்டாக செக்கப்ஸ் கரெக்டாக போகணும். மாதம் கரெக்டாக செக்கப்ஸ் போகணும். எல்லா ப்ரெக்னென்ட் உமனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். சுகர் இருக்கவங்களுக்கு கரெக்டாக சுகர் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. பிபி இருக்கவங்களும் அடிக்கடி பார்த்துக்க சொல்லுவாங்க. ஸோ ட்வின்ஸாக இருக்காங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் இருக்கும். நஞ்சு கீழே இருக்கா, கரெக்டான பொசிஷனில் இருக்கா, தண்ணி சத்து கரெக்டாக இருக்கா. இன்னொரு விஷயம் வந்து தண்ணி சத்து குறையும் சம்மரில். அதெல்லாம் வந்து அவங்க டாக்டர்ஸே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கிராமப்புற மக்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, டைம் அந்த கரெக்டான ஆன்டிநேட்டல் விசிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நல்லா தானே இருக்கும், அடுத்த மாதம் போய்க்கலாம் செக்கப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாமல்
உங்கள் டாக்டர் சொல்லியிருக்கிற அந்த கரெக்டான டேட்டுக்கு கண்டிப்பாக போய் உங்கள் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்டரோ ஒரு பேஷண்ட்டோ டிசைட் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். நீங்கள் சொன்ன மாதிரி சிசேரியன் ரேட்ஸ் ஹையாக இருக்கே தவிர நீங்கள் சொன்ன அளவுக்கு ஹையாக இல்லை. ஸோ ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல். இப்போ இருக்க பெண்கள் வந்து ஒன்று லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எல்லாருமே கொஞ்சம் எடை ஜாஸ்தியாக இருக்காங்க, ஃபுட்டு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒர்க்குக்கு போகிறாங்க, எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். ஆனால் டெஸ்கில் உட்காந்து பண்ணுற ஒர்க்கு. ஸோ மேனுவல் ஒர்க் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த காலத்தில் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா வீட்டு வேலையிலே எல்லா எக்ஸசைஸும் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மெஷின், வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாத்துக்கும் மெய்டு வச்சுக்கிறாங்க, குக் வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இஸ் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அவங்களுடைய உடம்பு வந்து உழைப்பு கம்மியாக இருக்குது. ரெண்டாவது ஃபுட்டு வந்து அந்த காலத்தில் வறுமைனாலேயே சாப்பாடு கம்மியாக இருந்தது. ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது, லக்ஸுரி. அண்ட் வெரி யங் விமன், இப்போ யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால எடை ஜாஸ்தியாக இருக்காங்க. இதுதான் மெயின் ரீசன். இவங்களோட எடை ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி பேபியும் பெருசாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு நார்மல் டெலிவரி ஆகணும்னா நமக்கு தேவையானது வந்து ஒரு ஹெல்த்தியான விமன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் சைஸ்டு பேபி, மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இது 3 தான் நம்ம முக்கியமானது. அது தானாக வர சில விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம சைடில் என்ன கரெக்ட் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா, குட் எக்ஸசைஸ், அடிக்குவேட் கரெக்டான நியூட்ரிஷன், ஓவர் நியூட்ரிஷன் இல்லாமல் கரெக்டான நியூட்ரிஷன், அண்ட் உங்கள் டாக்டரை கேட்டு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதையெல்லாம் ரெகுலராக பண்ணாங்கன்னா நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லைன்னா எல்லா டாக்டரும் நார்மல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆன் த ப்ராசஸ் ஏதாவது தொந்தரவு இருக்குது, பேபிக்கு ஏதாவது ஹார்ட் பீட் குறையுது, இல்லை மதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும்தான் தேல் கோ ஃபார் சி செக்ஷன். ஸோ இட் இஸ் அ டீம் ஒர்க். டாக்டர்ஸ் வந்து நல்ல கேர் கொடுக்கணும், கரெக்டான எக்ஸசைஸஸ் சொல்லிக் கொடுக்கணும், பேஷண்ட்ஸும் அதை ஃபாலோ பண்ணணும், நிறைய சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக சாப்பிடணும். கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்ரிடே டே 1லேருந்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டெஃபினெட்லி வி கேன் டூ அ நார்மல் வெஜினல் டெலிவரி.